பல வருஷம் கழிச்சு நம்ம ஃபோட்டோ ஃப்ரேமில் மட்டும்தான் இருப்போம். அதுக்கப்புறம் என்ன இருக்குது, நம்மளுக்கு நம்மளோட ஃபோட்டோவை அது கூட அடுத்த ஜென்ரேஷன் வச்சுக்கணுன்னா தான் வச்சுப்பாங்க, இல்லை தூக்கி போட்டுருவாங்க. அந்த மாதிரி இப்போலாம் சில டைமில் நினச்சா என்ன பெரிய கவலை, என்ன பெரிய பிரச்சனை, இருக்கிற வரைக்கும் இந்த உடம்பு அதை நம்ம உயிர் நம்மளுக்கு சொந்தம் கிடையாது, நம்ம அம்மாவுக்கு தான் சொந்தம். அதனால் நம்ம உயிரை போக்கிக்கிறதுக்கு நம்மளுக்கு உரிமை கிடையாது. போவோம், என்ன பெரிய பிரச்சனை, இதெல்லாம் யோசிச்சா நம்மளே கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமில் தான் இருப்போம். நம்ம பார்த்த ரோடு, நம்ம பார்த்த ஊர், அது நம்ம இருந்தோன்ற சுவடே இருக்காது. அந்த மாதிரி இருக்கிறப்ப தான் இவங்க இருக்காங்க, ஏதோ பண்ணுறாங்கன்றது தெரியும். இல்லாதப்போ நம்ம பிள்ளைங்களே, நம்ம அடுத்த ஜென்ரேஷனே யோசிக்காதப்போ மற்றவங்களுக்கெலாம் அது எவ்வளோ விருப்பம், இருக்க மாட்டோம். அப்போ என்ன பெரிய பிரச்சனை, போடா போய்கிட்டே இருக்கலாம், அப்படி தான் ஓடணும். ஏன்னா அப்படி இருக்கு காலம் இப்போ. அந்த மாதிரி இருக்கிற வரைக்கும் எதையோ ஒரு 4 பேர் அவங்க நல்லவங்க, நல்லபடியாக இருப்பாங்க, நல்ல பெண்மணி, நல்லவர், அந்த மாதிரி பேர் எடுப்போம். ஏன்னா போன பிறகு எத்தனை நாள் நினச்சிட்ருப்பாங்கன்னு தெரியாது. ஒரு எம்ஜிஆரோ, ஒரு வரலாற்றில் இடம் பிடிச்சவங்க, பெரிய பெரிய அரசர்கள் இல்லைங்களா, ராஜராஜ சோழன், அந்த மாதிரி பெரிய ஆட்கள் இன்னமும் பேசிகிட்ருக்காங்க. அந்த மாதிரி முடிஞ்சால் வரலாற்றில் இடம் பெறுவோம். இல்லையா அப்பத்தி வேலையை, அப்பத்தி கடமைகளை நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் செஞ்சுட்டு போவோம். அதுக்கு பின்னாடி வர்றதை பார்த்துக்கலாம். என்ன பெரிய கவலை, என்ன பெரிய பிரச்சனை, தலையாக போயிட போகுது. தலையே போனால் இன்னும் அதோடு முடிஞ்சுது, அவ்வளோதான். இவ்வளோ பெரிய ஒன்றும் கிடையாது, தலை போகிற வரைக்கும் தானே. அது என்ன கஷ்டம், என்ன அப்பா மண்டை குடையுதுன்னு. தலை போன பிறகு என்ன, ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஒரு பிரச்சனையை கிட்ட வச்சு பார்க்குறப்ப தான் அது பெருசாக தெரியும். அதை கொஞ்சம் தூரமாக வச்சு பார்த்தா அது சின்னதாக தான் தெரியும். இப்படி முயற்சி பண்ணுவோமே. நம்ம வாழ்ந்த வீட்டில் நம்ம குழந்தைங்களோட அவங்க புருஷன் பொண்டாட்டி அவங்க தான் இருப்பாங்க. நம்ம எவ்வளோ நாளைக்கு இருப்போம், நம்ம பிள்ளைங்க இருக்கிற வரைக்கும் நினச்சிப்பாங்க அம்மா. அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் எவ்வளோ நாள் தெரியும், அந்த ஃபோட்டோ எடுத்து காமிச்சா தான் தெரியும். அதனால் பிரச்சனையா ஒன்றும் கிடையாது, போ.